இலங்கையில் மீண்டும் அதிகரிக்கப்படவுள்ள எரிபொருள் விலை அமைச்சரின் புதிய தகவல். சிறையில் இருக்கும் பிள்ளையான் அவசரமாக மருத்துவமனையில் அனுமதி. அதிரடி காட்டும் தங்கத்தின் விலை. இலங்கையில் மீண்டும் பதிவாகும் நிலவரம். நகை வாங்க உள்ளவர்களுக்கான செய்தி. சீனர்களின் ஆடைக்குள் நிரம்பி கிடந்த மர்ம பொருள் அயன்படப்பாணியில் அதிர்ச்சி. 30,000 பணத்துடன் பையை தொலைத்த நபருக்கு போலீசார் கொடுத்த அதிர்ச்சி. பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்பில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டுள்ள கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் இதனை இலங்கையில் உள்ள தனியார் செய்தி பிரிவுக்கு உறுதிப்படுத்தியுள்ளார். சுபயீனம் காரணமாக நேற்று பிற்பகல் அவர் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அவர் தற்போது மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருப்பதாகவும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் தங்கத்தின் விலை இன்றைய தினம் அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. அதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,830.68 பதிவாகியுள்ளது. இதேவேளை வெள்ளி ஒரு அவுன்ஸ் 79.85 விற்பனை செய்யப்படுகின்றது. கொழும்பு செட்டியார் திரு தகவல்களின்படி இன்றைய தினம் 24 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 4,02,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்துடன் 22 கரட் தங்க பவுன் ஒன்றின் விலை 3,69,900 ரூபாவாக காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழல் மற்றும் உலக பொருளாதார காரணிகள் தொடரும் பட்சத்தில் வரும் நாட்களில் தங்கம் மற்றும் வெள்ளி விலையில் மேலும் தளம்பல் நிலை ஏற்படலாம் என கூறப்படுகின்றது. கணினி வழி நிதி மோசடிகளை முன்னெடுப்பதற்காக இலங்கைக்கு வருகை தந்த 9 சீனர்கள் இன்று அதிகாலை கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து 2,40,20,000 ரூபாய் பெறுமதியான மின்னணு தொடர்பு சாதனங்களை விமான நிலைய சுங்க அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். இந்த சீன பிரஜைகள் இன்று அதிகாலை 12:25 மணியளவில் சீனாவின் குங்மிங் நகரில் இருந்து சைனா ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான MU6912 ரக விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளனர். அவர்கள் தங்களது உடல் மற்றும் ஆடைகளுக்குள் செலோடேப் மூலம் ஒட்டி மறைத்து வைத்திருந்த 383 பயன்படுத்தப்பட்ட கையடக்க தொலைபேசிகள், 101 டேப் கணினிகள் மற்றும் 6 வைஃபை ரவுட்டர்களை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். குறித்த சீன பிரஜைகளை தமது பொறுப்பில் வைத்துள்ள சுங்க அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கடந்த சில தினங்களுக்கு முன்னர் யாழில் சிறுமியொருவரை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய சந்தேக நபர் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மூலாய் பேரம் பகுதியைச் சேர்ந்த 11 வயதுடைய குறித்த சிறுமியை அவரது வீட்டின் அருகே வசிக்கும் 38 வயதுடைய நபரே இவ்வாறு தவறான நடத்தைக்கு உட்படுத்தியுள்ளார். இதுகுறித்து வட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போது குறித்த சந்தேக நபரை வட்டுக்கோட்டை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர். சிறுமி பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன கத்ரி ஆராய்ச்சி கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நடவடிக்கை இன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கெஸ்பேவ நீதவான் நீதிமன்றத்தினால் பெறப்பட்ட சோதனையிடலின் பிடியாணையின் அடிப்படையில் அவரது வீட்டில் சோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது 2 T56 ரக மெகசின்கள், 221க்கும் மேற்பட்ட ரவைகள் மற்றும் 2 கைக்குண்டுகள் மீட்கப்பட்டதாக போலீசார் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எரிபொருள் விலையில் ஓரளவு அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். களுத்துறை பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் நிலவும் போர் சூழலுக்கு மத்தியிலும் நாட்டில் எரிபொருள் மற்றும் மின்சார விநியோகம் தடையின்றி முன்னெடுக்கப்படும். உலக சந்தையில் நிலவும் எண்ணெய் விலை ஏற்ற இறக்கங்களுக்கு ஏற்ப உள்நாட்டிலும் எரிபொருள் விலையில் ஓரளவு அதிகரிப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அவ்வாறு விலை அதிகரிப்பு ஏற்பட்டாலும் அதன் முழுமையான சுமையை மக்கள் மீது சுமத்தாமல் கணிசமான பகுதியை திரைசேரி பொறுப்பேற்கும். மேலும் தற்போது அதிகரிக்கப்பட்டுள்ள எரிபொருள் விலைகளை போர் சூழல் தணிந்தவுடன் கூடிய விரைவில் குறைப்பதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என சுட்டிக்காட்டியுள்ளார். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஒருவரின் தொலைந்து போன பணப்பையை யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் ஜெயமகா கண்டெடுத்து உரியவரிடம் கையளித்துள்ளார்.
இந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கந்தர்மடத்தில் வசிக்கும் ஒருவர் புத்தளம் பகுதியில் 30,000 பணத்துடன் தனது பணப்பையை தொலைத்துவிட்டு தேடி அலைந்துள்ளார். பணி நிமித்தம் புத்தளத்திற்கு சென்ற யாழ்ப்பாண பிராந்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் பணப்பையொன்று வீதியில் விழுந்து கிடப்பதை அவதானித்து அதனையடுத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு பணித்துள்ளார். இந்நிலையில் குறித்த கைப்பைக்குள் இருந்த ஆவணங்களை கொண்டு அது யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் என்பதை உறுதிப்படுத்திய சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அதனை நேற்று தொலைந்த பணப்பை உரிமையாளரிடம் கையளித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் தமக்கிருக்கும் 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தி நிலக்கரி மோசடியில் ஈடுபட அமைச்சரவை அரசாங்கம் பாதுகாத்தாலும் சம்பந்தப்பட்ட அனைவரையும் சட்டத்தின் முன் நிறுத்தியே தீர்வோம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். வலசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்கொடிக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கப்பட்டமை குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் தனது பெரும்பான்மையை பயன்படுத்தி நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிக்கும் என்பது எமக்கு முன்பே தெரியும். ஆனால் ஊழலுக்கு இடமளிக்க மாட்டோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று மோசடிக்கு ஆதரவாக வாக்களித்து தங்களை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மக்கள் இப்போது தெளிவாக புரிந்து கொண்டுள்ளார்கள் என்றார். இலங்கை வரலாற்றில் இடம்பெற்ற பாரிய மோசடிகளில் ஒன்றாக இதனை வர்ணித்த முஜிபுர் ரஹ்மான், தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனவினால் நாட்டுக்கு நேரடியாக 22 பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது என்றும் இது அரசு கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கையிலேயே உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இந்த மோசடிக்கு அமைச்சர் குமார் ஜெயக்கொடி மாத்திரம் பொறுப்பல்ல, இதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய ஜனாதிபதி உள்ளிட்ட முழு அமைச்சரவையுமே பொறுப்பு கூற வேண்டும். நாடாளுமன்றத்தில் பிரேரணையை தோற்கடித்ததால் இந்த பிரச்சினை முடிந்துவிடாது. சட்ட நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் எவ்வளவுதான் அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழல்வாதிகளை பாதுகாத்தாலும் மக்கள் பணத்தை சூறையாடிய எவரும் சட்டத்திலிருந்து தப்ப முடியாது என்றும் முஜிபுர் ரஹ்மான் எம்பி மேலும் கூறியுள்ளார். கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் பயணிகளுக்காக நிறுத்தப்படும் உணவகங்கள் தொடர்பில் சர்ச்சை நிலை ஏற்பட்டுள்ளது. தூர இடங்களுக்கான சேவையில் ஈடுபடும் தனியார் பஸ் வண்டிகள் உணவுக்காக நிறுத்தப்படும் ஹோட்டல்களின் தரத்தில் குறைந்த 57 ஹோட்டல்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இத்தகைய ஹோட்டல்களின் தரத்தையும் உணவுப் பொருட்களின் விலை மட்டங்களையும் சோதனையிடும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நிலான் மிராண்டா தெரிவித்துள்ளார். இந்த நடவடிக்கையில் பொது சுகாதார உத்தியோகத்தர்களும் ஈடுபட்டுள்ளனர். கொழும்பு யாழ்ப்பாணம் மார்க்கத்தில் குறைந்த தராதரங்களோடு இயங்கிய 5 ஹோட்டல்கள் இனங்காணப்பட்டுள்ளன. இத்தகைய ஹோட்டல்களில் பஸ் வண்டிகளை நிறுத்த வேண்டாம் என சாரதிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். நாளாந்தம் கொழும்பிலிருந்து யாழ்ப்பாணத்திற்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பிற்கும் பல பஸ் சேவைகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை மீண்டும் காலனித்துவ ஆட்சி முறைக்குள் செல்லக்கூடிய அபாய நிலை காணப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என அவர் தெரிவித்துள்ளார். சுமார் 50 ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உடைய ஒரே தலைவர் என தெரிவித்துள்ளார். தற்போதைய ஆட்சியாளர்களுக்கு நாட்டை நிர்வாகம் செய்யக்கூடிய திறன் கிடையாது என அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மக்களை திசை திருப்பும் ஜனநாயக விரோத ஆட்சியாளர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியாது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நாடு பாரிய மாற்றத்தை எதிர்நோக்க வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ள அவர், அந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் ரணில் விக்ரமசிங்கவே எனவும் குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிற்கு 50 ஆண்டு கால அரசியல் அனுபவமும் சர்வதேச தொடர்புகளும் பொருளாதார நிர்வாகத்திறனும் காணப்படுவதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கவிடமிருந்து இந்த நாட்டு மக்கள் பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இவ்வாறு செய்ய தவறினால் இந்த நாடு காலனித்துவ ஆட்சியின் கீழ் செல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.